வணக்கங்க. ரவீந்திரன் பேசுகிறேன். ஒரு பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வயசாகி போய் வயது மீறிந்து இறக்கும் தருவார் மாதிரி இருந்துச்சு. அவருக்கே தெரியுது இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நம்ம இருக்க மாட்டோம் போல இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. 80 வயசு மேலே ஆயிடுச்சு. பசங்க 3 பேர், அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் சொத்து அவர் 2 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் மட்டும் நிர்வாகம் சிறப்பாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வீட்டே அவர் நிர்வாகத்தில் கொடுத்துற மாதிரி, அவர்கிட்ட கொடுத்துற மாதிரி, அவருக்கு கொஞ்சம் சொத்துக்கள் கொடுக்குற மாதிரி, மற்றவங்களுக்கெல்லாம் வீடுகள் மற்றதெல்லாம் வேறு. இந்த வீட்டை அவங்க வாழ்ந்த வீட்டை யாருக்கு கொடுக்கலாம் 3 பவனில் அப்படிங்கும்போது 3 பேரையும் கூப்பிட்டு 1000 ரூபா கொடுத்துருக்காரு. கொடுத்து இந்த வீட்டை நிரப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஹால், அந்த ஹால் கொஞ்சம் பெருசு, அதை நிரப்பிடுங்க. யார் இந்த 1000 ரூபாய்க்குள்ளே இந்த வீட்டை நிரப்பிடுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் ரொம்ப உற்சாகமாகி போச்சு. அதெல்லாம் இந்த வீடு பரம்பரையான வீடு, அது 3 பேரும் பிரச்சனையாகும்ல, எனக்கு தான் சொந்தம்னா, அதனால் இப்படி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, அவங்களும் அந்த வீடை கொடுத்துருவேன்ட்டார். ஓகேட்டாங்க. போனால் ஒருத்தன் ஃபுல்லாக வைக்கல் தெரியுமில்ல, வைக்கோல்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நிறையா கொண்டு 2-3 மாட்டு வண்டியில் கொண்டு போட்டு போட அங்கிங்கிறத வழிய நிரம்பலை, பாதி தான் ஆச்சு. எவ்வளோ வைக்கல் போட்டாலும் அது உள்ளே ஓடி போய் அமுங்கிக்கிறது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அடுத்தவன் என்ன பண்ணான், இது ஒரே வழி தான், பஞ்சு மூட்டை கொண்டு ரொப்பினோம்னா அப்படியே பறந்து எல்லா இடமும் ஃபுல்லாகிட்டு இப்படி சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஒருத்த மட்டும் அமைதியாக செதுச்சிட்டு இருக்கான். அப்படி செதுச்சிக்கிட்டு இருந்தோம் இருக்கிறான். இன்னொருத்தன் பஞ்சு மூட்டை போடுறான். ஒன்றும் வேலைக்கு ஆகல. அவருக்கு 3/4 கூட வரல அந்த பஞ்சு மூட்டை. மணி 6 ஆகி போச்சு. அது இன்னும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கள. அவன் நேரம் போனான், போயிட்டு வந்தான். மொத்தம் கொடுத்தது 1000 ரூபா. நல்லா கவனிச்சுக்கணும். வந்தால் இந்த அறையை ஃபுல்லாக நிரப்பணும் அப்படின்னு தானேப்பா. ஆமாம். நேரம் என்ன பண்ணால் இருட்டிடுச்சு. லைட்லாம் போடக்கூடாது, எல்லா லைட்டும் ஒன்றும் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்ட்டு மெழுகுவர்த்தை ஒன்று கொண்டு வந்தான். நடுவில் வச்சான் ஒரு ஓரம். அந்த வெளிச்சத்தில் பற்ற வச்சான். நல்லா பெரிய மெழுகுவர்த்தியை போட்டு பார்த்தா அரை முழுது வெளிச்சம் முழுக்க ஃபுல்லாக. ஆச்சரியத்தில் மூழ்கிட்டார் அவங்க அப்பா. இப்போ பார்ப்பா, எங்கேயாவது நான் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருக்கேன், அரை முழுதும் வெளிச்சத்தால் நிரம்பிடுச்சு, ஒளியால் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒத்துக்கிட்டார். நீ பெரிய அறிவாளி தாண்டா அப்படின்ட்டு அவனுக்கு அந்த வீடு கொடுத்தாரு. அதாவது அறிவு சும்மா பஞ்சு மூட்டையில் அதுலேயே வந்துச்சு. இவனுக்கு ஒளி எப்பவுமே. நம்ம கூட என்னென்னா, இறைவன் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா ஒளி தெரியும், அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு அந்த வீட்டை கொடுத்தாரு. வாழ்க்கை வளம்.